ஹாய் ஹலோ இன்றைக்கி மட்டன் போட்டி பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கடையிலேருந்து 3/4 கிலோ போட்டி தான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது கடையிலேருந்து கொடுக்கும்போதே நல்லா க்ளீனாக இருந்தது. ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஸோ நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 4-5 முறை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சது இன்னொரு முறை உப்பு மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற போட்டியை நம்ம ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ போட்டி ஃப்ரையை விசில் வைக்கிறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த போட்டி அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அது கூடவே கரம் மசாலா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, பெப்பரு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கும்போது உங்களுக்கு போட்டிலையும் கொஞ்சம் மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வெந்த பிறகு நல்லா அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். போட்டியுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு மெலிசா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது கூடவே கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்து நல்லா வெந்து வரணும். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற அரை தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரையும். இப்போ பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற மட்டன் போட்டியை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 4 பல் பூண்டையும் தட்டி நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் பெப்பர் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெப்பர் பொடி நம்ம போட்டி ஃப்ரையோடு போடும்போது இன்னும் காரமும் டேஸ்ட்டுமே நல்லா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அது இல்லாமல் பெப்பர் ஃப்ரையோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா பெப்பர் ஃப்ரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் போய் ஹோட்டலில் போட்டி ஃப்ரை சாப்பிட்டாலுமே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க க்ளீன் பண்ணியிருப்பாங்களோ மாட்டாங்களோ, எப்படி பண்ணியிருப்பாங்கன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதே நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி க்ளீன் பண்ணி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், மன நிம்மதியாகவும் இருக்கும். சுத்தமாக பண்ணி நம்மளாக சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தியோடு நம்ம சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.